ரேவண்ணாவிடம் 15 மணி நேரமாக ஏசிடி விசாரணை நடைபெற்று வருகிறது. தந்தை தேவகவுடா வீட்டில் பதுங்கியிருந்த ரேவண்ணா நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் செந்தில்நாதனிடம் கேட்கலாம். செந்தில்நாதன், இந்த வழக்கில் தற்போதைய நிலை என்ன? கைது செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? விரிவாக பதிவு செய்ய. அதாவது பிரஜ்வல் ரேவண்ணாவால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பிரஜ்வல் ரேவண்ணாவின் தந்தையான ரேவண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர் சதீஷ் பாப்பன் ஆகிய இருவரும் சேர்ந்து கடத்தி அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தான் தற்பொழுது ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்திருக்கிறார்கள். நேற்று மாலை அவர் அவரது தந்தையான தேவகவுடா வீட்டில் பதுங்கியிருந்த போது சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அவரை அதிரடியாக உள்ளே நுழைந்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட பிறகு நேரடியாக அவர் சிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு சில மணி நேரம் அவரிடம் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்பொழுது விசாரணைக்கு அவர் எந்த விதத்திலையும் அவர் எந்த பதிலுக்கும் பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில் தான் நேற்று இரவே சிவாஜி நகர் பகுதியில் உள்ள போரிங் மருத்துவமனைக்கு அவரை அதிகாரிகள் அழைத்து சென்று அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவர்களிடம் அவருடைய உடல்நிலை குறித்து சான்றிதழ் பெற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகும் இரவு முழுக்க மற்றும் இன்று காலை முதல் தற்பொழுது வரை அவரிடம் தொடர்ச்சியாக இந்த கடத்தல் வழக்கு குறித்து விசாரணையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்கும் எந்த கேள்விக்கும் ரேவண்ணா எந்தவித பதிலும் அளிக்காமல் அவர் மௌனம் காத்து வருவதாக தான் நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சில மணித்துளிகள்ல ரேவண்ணாவை நீதிபதி வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு அவரை ஆஜர்படுத்தி அவர் ஏற்கனவே இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு காவலை எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினால் மீண்டும் சிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அவரிடம் விசாரணையில் தொடர்ச்சியாக ஈடுபட அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இவருடைய கூட்டாளியான சதீஷ் பாப்பாவண்ணாவின் தொலைபேசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது ரேவண்ணாவின் தொலைபேசியையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதன் 2 தொலைபேசிகளை வைத்துக் கொண்டு டெக்னிக்கல் எவிடன்ஸ், அதாவது ரேவண்ணா எந்தெந்த நேரத்தில் யார் யாருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்தார், இந்த பெண்ணை அழைத்து வைப்பதற்காக என்னென்ன உத்தரவு பிறப்பித்தார், யார் யாருக்கு கால் செய்தார் என்ற அனைத்து டெக்னிக்கல் எவிடன்ஸையும் தற்பொழுது அதிகாரிகள் விரிவாக சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த எவிடன்ஸை வைத்துக் கொண்டு ரேவண்ணாவை தற்பொழுது காவலில் எடுத்து விசாரிக்க அதிகாரிகள் தயாராகி வருகிறார்கள். மறுபுறம் ஒருவேளை அவருக்கு சிறையில் அடிக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தால் நாளை மீண்டும் சிறப்பு நீதிமன்றத்தில் முன்பு அவரை காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த 2 விதத்திலும் அதிகாரிகள் தயாராகி வருகிறார்கள். இந்த 2 விவகாரம் இல்லாமல் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் 3 பேரை தற்பொழுது சிறப்பு விசாரணை குழுவினர் அணுகி அவர்களிடம் புகார்கள் பெற அணுகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது பாதிக்கப்பட்ட பெண் கடத்தி வைக்கப்பட்ட நிலையில அவரை அதிரடியாக அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது பாதிக்கப்பட்ட இதர பெண்களிடையே அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வழங்கி இருக்கு. இதன் அடிப்படையில் தான் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் புகார்களை பெறுவதற்கான தீவிர முயற்சியிலையும் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மேலும் பல பெண்கள் இன்று இரவுக்குள் புகார் அளிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில்நாதன், அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.